வணக்கம் மகளே. பிக் மை ஸ்டாக்ஸ் சேனலோட இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்க்கு உங்களை வரவேற்கிறேன். நேத்து ராத்திரி நடந்த விஷயங்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை எப்படி பாதிக்க போகுதுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு பக்கம் உலக நாடுகள்ல நடக்கிற டென்ஷன், இன்னொரு பக்கம் நம்ம மார்க்கெட்ல எதிர்பார்க்கிற ஒரு சூப்பரான கேப் அப் ஓப்பனிங். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இன்னைக்கு என்ன நடக்க போகுது? வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, குளோபல் மார்க்கெட் நிலவரம் மற்றும் கச்சா எண்ணெய், நம்ம உள்நாட்டு செய்திகள் மற்றும் தேர்தல் முடிவுகள், இன்ஸ்டிடியூஷனல் டேட்டா மற்றும் வாலடைலிட்டி, அப்புறம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கான துல்லியமான ட்ரேடிங் செட்டப், கடைசியா என்னோட ஃபைனல் தாட்ஸ். இதான் இன்னைக்கு நம்ம லிஸ்ட். சரி, முதல்ல நம்மளோட பார்வைய கொஞ்சம் விரிவுபடுத்தி குளோபல் மார்க்கெட்ல நிலவரம் எப்படி இருக்கு, முக்கியமா கச்சா எண்ணெய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நேத்து நைட் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் மூலமா ஈரான் ஒரு 14 அம்ச அமைதி திட்டத்தை அமெரிக்கா கிட்ட கொடுத்திருக்காங்க. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், வெறும் 30 நாளுக்குள்ள போற முடிக்கணும்னு ஒரு டெட்லைன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹார்மோஸ் ஜலசந்தி முழு கட்டுப்பாடும் அவங்களுக்கு வேணும்னும், அமெரிக்கா இஸ்ரேல் கப்பல்களை தவிர மத்த கப்பல்களுக்கு நாங்க டோல் கட்டணம் வசூலிப்போனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் இல்லையா? ஆனா ட்ரம்ப் சும்மா இருப்பாரா? இந்த கோரிக்கைகளுக்கு உடனே பதிலடி கொடுத்திருக்காரு. இந்த திட்டத்தை பார்த்தோம், ஆனா எங்களுக்கு இதுல சுத்தமா திருப்தி இல்லைன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. எந்த ஒரு ஒப்பந்தமா இருந்தாலும் அதுல ஈரானோட அணுவாயுத திட்டத்தை நிப்பாட்டுறதும் ஹார்மஸ் ஜலசந்தி மீதான முழு கட்டுப்பாடும் இருக்கணும்னு ரொம்ப கராரா சொல்லியிருக்காரு. சோ அங்க அரசியல் ரீதியா ஒரு மிகப்பெரிய டென்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா பாருங்க, இதுல நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஈரான் இப்படி ஒரு அமைதி திட்டத்தை சொன்ன உடனே பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை சட்டுன்னு குறைஞ்சு ஒரு பேரலுக்கு $107 அளவுக்கு வந்திருக்கு. அப்பாடா, இது நம்ம இந்தியா மார்க்கெட்டுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் தாங்க. ஒரு பக்கம் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் நேத்து அமெரிக்கா மார்க்கெட்ல டெக்னாலஜி பங்குகள் பிச்சுக்கிட்டு போயிருக்கு. இந்த ரெண்டு காரணங்களால இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஒரு செம்ம பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்குது. கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்ஸ் மேல ஏறி 24,229 ரேஞ்சில் ஒரு அட்டகாசமான கேப் அப் ஓப்பனிங் கொடுக்க போகுது. ஓகே, குளோபல் நியூஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஊருக்கு வருவோம். நம்ம உள்நாட்டு நிலவரம் மற்றும் வரப்போற தேர்தல் முடிவுகள் பத்தி பார்க்கலாம். இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாநில தேர்தல் முடிவுகள் எப்படி செக்டார் வைஸ் மார்க்கெட்டை பாதிக்க போகுதுங்கிறது தான். ஒருவேளை வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி ஜெயிச்சாங்கன்னா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் பிஎஸ்யூ பங்குகளுக்கு ரொம்பவே பாசிட்டிவா அமையும். அதுவே தமிழ்நாடு, கேரளால மாநில கட்சிகள் ஜெயிச்சாங்கன்னா அது எஃப்எம்சிஜி மற்றும் கன்சம்ஷன் பங்குகளுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கொடுக்கும். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற கால்குலேஷன். இன்னொரு முக்கியமான நியூஸ், இந்திய அரசாங்கம் இப்போ கச்சா எண்ணெய் ஏற்றுமதி வரிய குறைச்சிருக்காங்க. இதனால யாருக்கு லாபம்னு கேக்குறீங்களா? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி நிறுவனங்களுக்கு தான். அவங்களோட ரிஃபைனிங் மார்ஜின் இதனால நேரடியா அதிகரிக்கும். சோ இன்னைக்கு ரிலையன்ஸ் மேல ஒரு கண் வச்சுக்கோங்க. அடுத்து இன்ஸ்டிடியூஷனல் முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்க, மார்க்கெட் வாலடைலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இந்த கேப் அப் உண்மையிலே தாங்குமான்னு இதுல தான் தெரியும். டேட்டாவை பார்த்தா கொஞ்சம் பகீரும் தான் இருக்கு. போன செஷன்ல மட்டும் FIIன்னு சொல்ற வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சுமார் 8,000 கோடி ரூபாய்க்கு வித்து தள்ளியிருக்காங்க. ஆனா நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் வெறும் 3,500 கோடி ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க. மார்க்கெட் மேல போறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருக்குமே தான் தோணுது. ஆப்ஷன்ஸ் டேட்டாவில் புட் கால் ரேஷியோ இப்போ 0.98க்கு கீழே இறங்கியிருக்கு. இது 1க்கு கீழே போகுதுனாலே மார்க்கெட் சென்டிமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகுதுன்னு அர்த்தம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் மத்தியில இப்போ ஒரு நியூட்ரல் மைண்ட் செட் தான் இருக்கு. கொஞ்சம் பியரிஷ் பக்கம் சாயற மாதிரி தெரியுது. இதுல இன்னொரு தலைவலி என்னன்னா, இந்தியா விக்ஸ் வாலட்டிலிட்டி குறியீடு சுமார் 6% ஏறி 18.46ல நிக்குது. இது மார்க்கெட் மேல போகும் நம்புறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு அலர்ட் சிக்னல் தான். கொஞ்சம் பதற்றமான சூழ்நிலை தான் நிலவுது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்க, இப்போ நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிற நிஃப்டி 50யோட கரெக்டான ட்ரேடிங் செட்டப் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். போன செவ்வாய்க்கிழமை நிஃப்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட 20 நாள் இஎம்ஏவை தக்க வச்சுக்கிட்டு 23,998ல க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு வர்த்தகத்துக்கு ரொம்ப முக்கியமான லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 24,072 மற்றும் 24,251. இது ரெண்டும் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். கீழே பாத்தீங்கன்னா 23,850 அப்புறம் 23,670. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்த்தா மார்க்கெட் தற்போதைக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே சுத்துற மாதிரி தான் தெரியுது. 24,000ல அதிகபட்ச புட் ஆப்ஷனும் 24,500ல அதிகபட்ச கால் ஆப்ஷனும் உட்காந்துகிட்டு இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா 24,000 அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு உறுதியான தர, 24,500 அப்படிங்கறத இடிச்சு நிக்கிற ஒரு கடினமான கூரை. இதுக்குள்ளதான் இன்னைக்கு ஃபைட் நடக்க போகுது.
நிஃப்டி பார்த்தாச்சே, இப்போ அப்படியே கொஞ்சம் பேங்க் நிஃப்டி பக்கம் திரும்புவோம். நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு டோச்சி மாதிரியான கேண்டில ஃபார்ம் பண்ணிருக்கு. வாங்குறவங்களும் விக்கிறவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. நேத்து 1% சரிஞ்சு 54,863ல க்ளோஸ் ஆச்சு. இப்போ இதுக்கான பிவட் லெவல்ஸ பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் 55,062 மற்றும் 55,476. சப்போர்ட் வந்து 54,549 மற்றும் 54,134. இந்த லெவல்ஸ் இன்னைக்கு ரொம்ப க்ரூஷியல். பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் டேட்டாவை பார்த்தா உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அதிகபட்ச கால் மற்றும் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே கரெக்டா 56,000 அப்படிங்கிற ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல தான் குவிஞ்சு கிடக்கு. இது என்ன அர்த்தம்னா, அந்த குறிப்பிட்ட லெவல்ல இன்னைக்கு ஒரு பெரிய யுத்தமே நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, மார்க்கெட் ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம பேசினதை வச்சு ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வருவோம். இப்போ உங்க மைண்ட்ல ஓடுற அதே கேள்விதான், இந்த கேப் அப் ஒரு பொறியா இல்ல உண்மையிலேயே மார்க்கெட் மேல போகுமா? நிஃப்டி 24,350க்கு மேல தாக்கு பிடிச்சு 24,600 நோக்கி போகுமா? இல்ல அந்த FII செல்லிங் பிரஷர் மார்க்கெட்டை திரும்பவும் கீழேயே இழுத்துருமா? இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த டெக்னிக்கல் லெவல்ஸையும் இன்ஸ்டிடியூஷனல் செல்லிங் டேட்டாவையும் ரொம்ப உன்னிப்பா கவனிங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நாங்க செபில ரெஜிஸ்டர் பண்ணுன அனலிஸ்ட் கிடையாது. பிக் மை ஸ்டாக்ஸ் சேனல்ல நாங்க கொடுக்குற இந்த தகவல்கள் எல்லாமே உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. அதனால எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு காலையில மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி சந்திப்போம்.